ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கேரட், பீன்ஸ், சோயா ஊற வச்சது, தக்காளி பழம், வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, ஊற வச்ச அரிசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், கறி மசாலா தூள், மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ செய்முறை பார்க்கலாம். ஒரு குக்கரை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கல்லெண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சதை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நல்ல பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினா எண்ணெயிலேயே இப்பயே சேர்த்துக்கிட்டு வணக்கினா நல்லா வாசமாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி. அதனால் ஃபஸ்ட்லேயே புதினாவை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பொன்னிறம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோட வணக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். நான் இப்போது 2 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பழத்தை நல்லா வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட வணக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிளை அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க சோயாவையும் சேர்த்துக்கோங்க அதுலேயே.
A blend of carefully selected beans, roasted to perfection, crafted with finesse. நல்லா வெஜிடபிள்லாம் நல்லா வணக்கி விட்டுருங்க. எவ்வளவு கிடைக்குதோ make the most of it. Nestle. இப்போ இதில் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நல்லா வெஜிடபிள்லாம் வணங்கிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், The secret ingredient nutrient serum. Moisturizing field தருகிறது நன்ஷ் சர்மம் 24 மணி நேரம். கறி மசாலா தூள், நான் பல வண்ணங்களில் உலகம் பார்ப்பதில்லை. இது உப்பு. பார்க்கின்றன. நீங்கள் என்ன செய்வோம் என்ன வண்ணங்களையும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், அட்வான்ஸ் டிஃபென்ஸ் பாதுகாப்பாக உங்க வண்ணங்களில் வாழுங்கள். ஜேஸ்ட் ரூபீஸ். இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அருமையா இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விதத்தில் நான் இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் வாய்ப்புண்டாக்கி உங்கள் அடையாளமாக மாற வேண்டாம். இதற்காகவே புதிய க்ளோஸா இன்டர்னல் ஜிங்க் ப்ரொடெக்ஷன் துர்நாற்றத்திற்கு காரணமான கிருமிகளை அழித்து உங்களை பாதுகாக்கும் மற்றும் 18 மணி நேரம் வரை புத்துணர்ச்சியான சுவாசத்தை தரும். இன்று நாளில் சாதனைகள் மட்டுமா நம்பிக்கைகள் உதயம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி தயார். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.